கடையில வாங்குற சாம்பார் பொடி எல்லாம் வேண்டாம்பா. பாட்டி சொல்லி கொடுத்த இந்த சாம்பார் பொடி தான் உண்மையான ருசி தரும். சாம்பார் பொடி செய்ய இந்த மசாலா எல்லாம் வேண்டும். மல்லி விதை 1 கப், உலர்ந்த சிவப்பு மிளகாய் 15-20, துவரம் பருப்பு 2 ஸ்பூன், கடலை பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், அழகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் வேம்பே டாவட்டி, மஞ்சள் சிறிய துண்டு, கருவேப்பிலை 1 கைப்பிடி. முதல்ல இந்த மசாலா எல்லாத்தையும் மெதுவா வறுக்கணும். அப்பதான் நல்ல வாசனை வரும். மல்லி மிளகாய் பருப்பு எல்லாம் நல்லா வறுத்தாதான் சாம்பார் பொடி ருசி சரியா வரும். பாருங்க, நிறம் மாறி நல்ல வாசனை வருது. இந்த முறையில செய்தா உங்க சாம்பார் சூப்பர் டேஸ்டா இருக்கும். அதிக தீயில் வறுக்காதீங்கப்பா. மெதுவா வறுத்தாதான் மசாலா கரியாம நல்லா வரும். இந்த மசாலா எல்லாத்தையும் மெதுவா வாசனை வரும் வரை வறுக்கணும். அப்பதான் நம்ம சாம்பார் பொடி ருசி சூப்பராக வரும். அந்த காலத்துல நாங்கெல்லாம் இந்த மசாலா உரல்லே தான் இடிச்சோம்ப்பா. அப்பதான் சாம்பார் பொடிக்கு அந்த கைப்பக்குவ ருசி வரும். இப்போ உங்க வீட்டுல உரல் இருக்காது, அதனால மிக்ஸிலேயே அரைச்சுக்கோங்க. இதோப்பா, நம்ம வீட்லயே செய்த சாம்பார் பொடி வச்சு சாம்பார் ரெடி. இந்த மாதிரி வீட்லயே செய்து பாத்தீங்கன்னா ருசி வேற லெவல் இருக்கும். இந்த பாட்டி சாம்பார் பொடி டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட சமையல் ரகசியங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.